Hi, welcome to Veranda SSC YouTube channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா cells பத்தி. So previous videosல cells na என்ன, different types of cells என்னன்னு பார்த்தோம். So shall we start today's session about cells? Cells ஓட next part, that is cells குள்ள இருக்கிற organellesலாம் என்ன அப்படிங்கறதை இன்னைக்கு பார்க்கலாம். Hi Balaji, good evening. Good evening everyone. So two types of cells பார்த்தோம். So அது என்னலாம் cells ன்னு சொல்ல முடியுமா? Two major categories. Good afternoon Monica. So what are the two major categories of cells? ரெண்டு டைப் பார்த்தோம். ஒன்னு வந்து primitive organismsல இருக்கும், ஒன்னு வந்து நல்ல evolved multicellular organismsல இருக்கிற cellsக்கு இந்த term சொல்வோம். So what are the two types of cells? So what are the two types of cells? One is prokaryotic cell and other one is called eukaryotic cells. So அது ரெண்டுத்துக்கு என்ன difference பார்த்தோம்? Can you recall what are the major differences? Good evening, good evening. Yes, correct Balaji, prokaryotic and eukaryotic. Super. So prokaryotic க்கும் eukaryotic க்கும் என்ன மேஜரான difference என்ன இதுக்கும் அதுக்கும்? ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமான டிஃபரன்ஸ். இது வெச்சு தான் இது ஒரு ப்ரோகாரியோட்டிக் செல் அப்படின்னு இப்போ மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது, ஓ இந்த ஆர்கனல் இங்கே ஒழுங்காக இல்லை அதனால தான் இது ப்ரோகாரியோட்டிக், ஓ இந்த ஆர்கனல் இங்கே சரியா இல்லை அதனால தான் இது யூகாரியோட்டிக்னு கிளாசிக்காக ஒரு டிஃப்ரென்ஸ் மார்க் பண்ணுறது எது டிஃப்ரென்ஸ் அதுக்கு? வாட் இஸ் த மேஜர் டிஃப்ரென்ஸ்? நிறைய டிஃப்ரென்சஸ் நான் சொன்னேன் ரெண்டுத்துக்கும், ப்ரோகாரியோட்டிக்கும் யூகாரியோட்டிக்கும். பட் முக்கியமாக மார்க்ட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் தேட்? கம் ஆன், என்ன டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துக்கும், ப்ரோகாரியோட்ஸ்க்கும் யூகாரியோட்ஸ்க்கும்? அது ரெண்டுத்துக்குமான கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து மிக்ஸாக இருக்கிறது தான் மீசோகாரியோட்டிக் செல்ஸ்னு ஒரு கேட்டகரி பார்த்தோம். ஓகே, ப்ரோகாரியோட்ஸ் வந்து வித் நியூக்ளியஸ் வித்தவுட் நியூக்ளியஸ். நியூக்ளியஸே இருக்காதா ப்ரோகாரியோட்ஸில்? இஸ் இட் கம்ப்ளீட்லி ஆப்சென்ட்? நியூக்ளியஸ் கம்ப்ளீட்டாக இருக்காதா இல்லை வெல் டெவலப்டாக இருக்காது? நியூக்ளியர் மெம்ப்ரேனு, நியூக்ளியோலஸ் அப்படிங்கிற ஒரு வெல் டெவலப்டாக இருக்காது ப்ரோகாரியோட்ஸில். இஃப் யூ லுக் அட் யூகாரியோட்ஸ், நியூக்ளியர் மெம்ப்ரேன் இருக்கும், நியூக்ளியோலஸ் இருக்கும், ஃபுல் ஆர்கனைஸ்ட் நியூக்ளியஸ் எப்படி டெவலப் ஆகணுமோ அப்படி ஆயிருக்கும். அதுதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ். அண்ட் தென் ஆர்கனல்ஸ்லாம் கரெக்ட், வெரி குட் செங்கிஸ்கான். ஆர்கனல்ஸ் சுற்றி ஒரு மெம்ப்ரேன் இருக்கும். ஒரு ஆர்கனல்ஸ்லையும் சில ஆர்கனல்ஸ்க்கு டபுள் மெம்ப்ரேன் வால் இருக்கும், சில ஆர்கனல்ஸ்க்கு சுற்றி ஒரு சிங்கிள் மெம்ப்ரேன் வால் இருக்கும். அதெல்லாம் யூகாரியோட்ஸில் தான் இருக்கும். ப்ரோகாரியோட்ஸ் வந்து ரொம்ப ப்ரிமிட்டிவாக பேசிக்கான செல்ஸ் இருக்கும். இப்போ அந்த செல்ஸ்குள்ளே different parts also we recall. Plasma membrane na enna, and then எதில் cell wall இருக்கும், எதில் cell wall இருக்காது. So when we talked about eukaryotes, இப்போ eukaryotes பற்றி தான் பார்க்க போகிறோம். eukaryotes plant cells, animal cells we saw. Plant cells it has cell wall. அதே animal cells cell wall அப்படின்னு ஒன்று இருக்காது. And then plasma membrane, immediately next to cell wall இருக்கிறதுனா plasma membrane. அதே animal cell பார்த்தோன்னா plasma membrane தான் first outer wall. அதுக்குள்ள, ஸோ plasma membrane குள்ளே இருக்கிற content சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியஸ், அது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு டேர்ம் இருக்குது. அந்த டேர்ம் பேர் என்ன? இது இட்ஸ் ஆல்சோ கால் லிவிங் காம்பனண்ட். ஸோ சைட்டோபிளாசமில் தான் எல்லா ஆர்கனல்ஸும் இருக்குன்னு சொன்னேன். ஸோ சைட்டோபிளாசமும் நியூக்ளியஸையும் சேர்த்து ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. வாட் இஸ் இட் கால்ட்? செல் வால், பிளாஸ்மா மெம்ப்ரேன் அண்ட் தென் திஸ் ஃப்ளூயிடி லேயர். அது என்னது? விச் ஹேஸ், அந்த லேயரில் தான் சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியஸ் இருக்கும். அந்த சைட்டோபிளாசம்குள்ளே தான் ஆர்கனல்ஸ்லாம் இருக்குது. அதுதான் என்னென்ன ஆர்கனல்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து வாட் இஸ் இட் கால்ட்? தட் இஸ் சைட்டோபிளாசம் ப்ளஸ் நியூக்ளியஸ் is what? Super, Chengiz Khan got it correct. Protoplasm. ஸோ சைட்டோபிளாசம் நியூக்ளியஸ் அந்த லேயர் தான் வந்து ப்ரோட்டோபிளாசம்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு செல்லோட லிவிங் காம்பனண்ட்னு சொல்கிறது ப்ரோட்டோபிளாசம் தான். இட் இஸ் நாட் மைட்டோகாண்ட்ரியா. ஓகே, ஸோ வி வில் சி இப்போது நம்ம சைட்டோபிளாசமில் என்னென்ன ஆர்கனல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இம்பார்ட்டண்ட்டான மேஜர் ஆர்கனல்ஸ் என்னென்னு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நிறைய ஆர்கனல்ஸ் இருக்குது. வி வில் ஸ்டார்ட் வித் சம்திங் கால்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா என்ன, அது எந்த ஷேப்பில் இருக்கும்? ஸோ கொஸ்டின்ஸ் வந்து அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோட ஃபங்க்ஷன் என்ன அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ வில் சி வாட் இஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். மொத்தமாக அனிமல் செல்ஸ் பார்த்து இதெல்லாம் தான் எல்லா ஆர்கனல்ஸ். மைட்டோகாண்ட்ரியா, centrioles, endoplasmic reticulum,
மைக்ரோடியூபியூல்ஸ் அப்படிங்கிறது சென்ட்ரியோலில் இருக்கிற இந்த டியூபியூல்ஸ், கோல்கி காம்ப்ளெக்ஸ், லைசோசோம்ஸ், ரைபோசோம்ஸ், வேக்யூல்ஸ், நியூக்ளியஸ் அண்ட் நியூக்ளியோலஸ். நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிறது தான் நியூக்ளியோலஸ். இது எல்லா ஆர்கனல்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ இதான் நியூக்ளியஸ். செல்குள்ளே மேஜராக ஸ்பேஸ் ஆக்குபை பண்ண நியூக்ளியஸும் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இது ரெண்டு தான் ஆக்குபை பண்ணும். ஸோ இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படிங்கிற டேர்ம் கொடுத்தது கேஆர் போர்ட்டர் அவர்கள். ஸோ கேஆர் போர்ட்டர் தான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படிங்கிறத டேர்ம் நேம் கொடுத்துருக்காரு. இப்போது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ங்கிறது இதான் நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ் கிட்டே இருக்கும் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இதோட மேஜர் ஃபங்க்ஷன் என்னென்னா, நியூக்ளியஸில் வந்துட்டு டிஎன்ஏ இருக்குது. ஸோ அந்த டிஎன்ஏ வில் ஹாவ் இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன் தான் வில் பிகம் ப்ரோட்டீன். இதுதான் வந்து எப்படி ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகும்னா, அந்த இன்ஃபர்மேஷன் தான் ப்ரோட்டீனாக மாறும். அது மாத்திர ஒரு ஆர்கனல் தான் ரைபோசோம். ஸோ இப்போ நியூக்ளியஸ் கிட்ட பார்த்தோன்னா இந்த சாக் மாதிரி இருக்குல்ல, இந்த சாக்ஸ், இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் ரைபோசோம்ஸும் சேர்ந்து இருக்கும். அது எதுக்கு இருக்குது அப்படின்னா, நியூக்ளியஸில் இன்ஃபர்மேஷன் வருது, அதாவது இந்த மாதிரி ப்ரோட்டீன் சிந்தசைஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து டிஎன்ஏலேருந்து காப்பி பண்ணி இந்த ரைபோசோம்ஸ் தான் கேரி பண்ணும். அந்த ரைபோசோம்ஸ் நெக்ஸ்ட்டு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் கொண்டு வந்து சேர்க்குது. ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோட ரைபோசோம்ஸும் சேர்ந்து இருக்குது, அட்டாச் ஆகிருக்கும் இந்த மாதிரி. ஸோ அதனால இதை ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்லுவோம். ஸோ ரைபோசோம்ஸ் இருக்குது, ரைபோசோம்ஸ் ஆர் present, surface will be rough. RR, ribosomes are rough endoplasmic, அதுவும் R அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ரைபோசோம்ஸ் இல்லை அப்படின்னா அது ஸ்மூத்தாக இருக்கும், டியூப்ஸ் மாதிரி இருக்கும். இது சாக் மாதிரி இருக்கும், பை ஒரு பேக் மாதிரி இருக்கும். இங்கே வந்து டியூப்ஸ் இப்படி இருக்கும், ஸ்மூத். ஸோ இது மேஜராக என்ன பண்ணும், ப்ரோட்டீன் வந்து அங்கேருந்து வருது, ப்ரோட்டீனோட இன்ஃபர்மேஷன் ரைபோசோம்ஸ்லேருந்து ப்ரோட்டீனை இது வந்து பேக் பண்ணும். ஸோ ப்ரோட்டீன்ஸ் எப்படி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, அப்படியே இன்ஃபர்மேஷனாக செயினாக இருக்காது. ஒரு ப்ரோட்டீன் வந்து ஃபோல்டாக இருக்கும், ஒரு ப்ரோட்டீன் 3D மாடலாக மடியும், ஒரு ப்ரோட்டீன் ஒரு ஷேப் எடுத்துக்கும். அந்த ஃபங்க்ஷனுக்கு தகுந்தபடி ஷேப்ஸ் ப்ரோட்டீன் மாறும். அது எது பண்ணுதுன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அது ப்ரோட்டீன் உடம்புக்கு தேவையான ஷேப்புக்கு மாற்றும், அது ஒரு மேஜர் ஃபங்க்ஷன். அது தவிர எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் வந்து நிறைய லிப்பிட்ஸ், கார்ப்ஸ், இந்த மாதிரி மேக்ரோ மாலிக்யூல்ஸும் சிந்தசைஸ் பண்ணும், அதுவும் அது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். ஸோ நியூக்ளியஸ்லேருந்து ப்ரோட்டீனை வாங்கி ப்ரோட்டீனை மாடிஃபை பண்ணி அடுத்து அது எங்கே போகணும், அடுத்த ஸ்டேஜுக்கு ப்ரோட்டீனை ரெடி பண்ணுறது தான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் சம்டைம்ஸ் அதான் டிரான்ஸ்போர்ட்டேஷனுங்கிறது மீனிங் என்னென்னா, இப்போ இதுக்கப்புறம் வெளில வந்ததுக்கப்புறமா மாடிஃபை ஆகி ப்ரோட்டீன் அப்போ தான் சிந்தசைஸ் ஆகுது. ஸோ கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ரோட்டீன் அதுதான். ஸோ ப்ரோட்டீன் சிந்தசிஸ் எது பண்ணுதுன்னு பார்த்தா ரைபோசோம்ஸ். நான் சொன்னேன்ல, ஸோ நியூக்ளியஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்து ப்ரோட்டீனாக மாற்றுறதுங்கிறது ரைபோசோம்ஸ் தான். அந்த ப்ரோட்டீன் இந்த ஷேப்பில் இருக்கணுமா அப்படின்னு மாடிஃபை பண்ணுறது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அது ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அண்ட் தென் இட் கோஸ் வே ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அங்கேருந்து அது எங்கே போகணும், ஒன்று சில டைம் வேறு ஆர்கனல்ஸ்க்கு போகும், இல்லைனா எந்தெந்த செல் மெம்ப்ரேன் வழியாக வெளில போய் எந்த ஆர்கன்ஸ்க்கு போகணுமோ அங்கே போய் வேலையை காமிக்கும். இதுதான் ப்ராசஸ். ஸோ நியூக்ளியஸ்லேருந்து வெளில வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து இட் வில் மாடிஃபை இட். ஸோ தட் இஸ் தி மேஜர் ஃபங்க்ஷன். செல்ஸ்குள்ளேயே அது வேறு எங்கேயாவது அனுப்பலாம், அது நெக்ஸ்ட் பார்ப்போம் எங்கே அனுப்புதுன்னு. அப்படி இல்லைனா இட் வில் மூவ் இட் அவுட் சைட் த செல் ஆல்சோ. இதுதான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோட ஃபங்க்ஷன். சம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கால்சியம் அயான்ஸ் சிந்தசைஸ் பண்ணும். ஸோ இப்போது கால்சியம் அயான் சிந்தசைஸ் பண்ணுறது அதுவும் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோட முக்கியமான ஃபங்க்ஷன். கால்சியம் ஹோமியோஸ்டாசிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ கரெக்டான லெவலுக்கு கால்சியம் மெயின்டைன் பண்ணுறது அதுதான் கால்சியம் ஹோமியோஸ்டாசிஸ். ஸோ அது எங்கே அப்படி நடக்கும்னா, கால்சியம் அயான்ஸ் வர்றது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான். ஓகே, ஸோ டூ ஃபங்க்ஷன்ஸ், ப்ரோட்டீன் ரிலேட்டடாக ஒரு ஃபங்க்ஷன், கால்சியம் ப்ரொடக்ஷன் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். யார் கண்டுபிடிச்சாங்க, யார் அந்த நேம் கொடுத்தாங்க, அண்ட் தென் அதோட ஃபங்க்ஷன்ஸ். இஸ் இட் கிளியர்? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஓகே. வி வில் மூவ் டு நெக்ஸ்ட் ஆர்கனல், கோல்கி பாடிஸ் ஆர் கோல்ஜை பாடிஸ். ஓகே, ஸோ பிளான்ட் செல்ஸில் இது வேறு பேரில் சொல்கிறாங்க, அதுதான் டிக்டியோசோம்ஸ். ஓகே, ஸோ பிளான்ட் செல்ஸில் அது என்ன சொல்கிறாங்க,
டிக்டியோசோம்ஸ் கோல்கி பாடிஸ். ஸோ யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னா கேமிலோ கோல்காய். ஸோ அவர் பேர் அப்படியே கோல்கி பாடிஸ்ன்னு வச்சிடுறாங்க. ஸோ அவர் பேர் தான். ஓகே, இப்போ இது எப்படி இருக்குது ஸ்ட்ரக்சர்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து கான்கேவாக இருக்கும், அதாவது நியூக்ளியஸை ஃபேஸ் பண்ணி இருக்கும் அதோட ஒரு சைட், அதுதான் சிஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 2 ஃபேஸ் இருக்குது கோல்கி apparatus. இப்போது ப்ரோட்டீன்ஸ் அங்கேருந்து வருது, நியூக்ளியஸ்லேருந்து வர ப்ரோட்டீன்ஸை இது வந்து கேட்ச் பண்ணும், அதுதான் சிஸ் ஃபேஸ். ஸோ சிஸ் ஃபார் கேட்ச் அண்ட் கான்கேவ். அது கேவாக இருந்தால் தானே உள்ளே வாங்க முடியும். ஸோ அதனால கான்கேவ், சிஸ் ஃபேஸாக இருக்கிறதுனால இட் இஸ் கான்கேவ். அது அப்புறம் இங்கே டிரான்ஸ்மிட் ஆகி வந்து கடைசியில் வெளியில் வரும். ஸோ இங்கே உள்ள என்ன நடக்கும்னா அந்த ப்ரோட்டீனை பேக் பண்ணுது, ப்ரோட்டீன் ஃபோல்ட் ஆகி வருது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லேருந்து. ஸோ அந்த ப்ரோட்டீனை பேக்கேஜிங், மேஜர் ஃபங்க்ஷன் என்னன்னா பேக்கேஜ். ஸோ ப்ரோட்டீன் மாலிக்யூல்ஸ் இருக்குன்னா அது ஒரு வெசிக்கல்குள்ளே இது போட்டு பேக் பண்ணும். அது பேக் பண்ணுறது தான் வெசிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெசிக்கல்ஸ். ஸோ இப்போ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லேருந்து வர ப்ரோட்டீன் ஒன்று கோல்கி பாடிஸ் கிட்ட வரலாம், இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷனுக்காகவும் போகலாம். இப்போ அது கோல்கி பாடிஸ் கிட்ட வருதுன்னா சிஸ் ஃபேஸ் வழியாக, அதாவது கான்கேவ் ஃபேஸ் வழியாக உள்ளே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி, அதாவது வெசிக்கல் இதோ பார்த்தீங்களா, இதுதான் அந்த வெசிக்கல்ஸ். இந்த வெசிக்கல்குள்ளே பேக் ஆகி டிரான்ஸ்ஃபேஸ் மூலியமாக வெளில வரும். இதுதான் ஆர்டர். சிஸ் ஃபேஸ் மூலியம் உள்ளே வந்து பேக் ஆகி வெசிக்கல்ஸ்குள்ளே பேக் ஆகி டிரான்ஸ்ஃபேஸ் வழியாக அந்த வெசிக்கலாக வெளில வருது. கேன் யூ see the balls? இதுதான் அந்த செக்ரேட்டரி வெசிக்கல்ஸ். இது வந்து கான்வெக்ஸில் இருக்கும், ஏன்னா இட் இஸ் கோயிங் டு ரிலீஸ் இட் அவுட். வாங்கும்போது கான்கேவாக இன்வர்டாக கர்வ் இருக்கும், வெளில வரும்போது கான்வெக்ஸ் இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர் அதோட மேஜர் ஃபங்க்ஷன் வந்து பேக்கேஜிங். ஸோ ஒரு ப்ரோட்டீனை பேக்கேஜ் பண்ணி வெளில அனுப்புறதுனா கோல்கி பாடியோட மேஜர் ஃபங்க்ஷன். அது தவிர இது நிறைய என்சைம்ஸ் செக்ரேட் பண்ணும், வர ப்ரோட்டீன்ஸை சம்டைம் ஸ்டோரும் பண்ணிக்கும். இந்த பேக் மாதிரி இருக்குல்ல, கான்கேவ் ஃபேஸ், சிஸ் ஃபேஸ், டிரான்ஸ்ஃபேஸ்ன்னு சொல்கிறது தான் சிஸ்டர்னே அப்படின்னு சொல்லுவாங்க. சிஸ்டர்னே, CISTERNAE, சிஸ்டர்னே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த பேக் மாதிரி இருக்கிற பார்ட்ஸ் ஆஃப் கோல்கி பாடி. அதுதான் அந்த ப்ரோட்டீனை வாங்கி பேக் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது அந்த சிஸ்டர்னேஸ் தான், ஆர் அந்த சாக் லைக் ஸ்ட்ரக்சர். அதுதான் கோல்கி பாடிஸோட டிஸ்க் ஃபார்ம்ஸ் ஆஃப் லேயர்ஸ்னால் அது சிஸ்டர்னே தான். ஓகே, அண்ட் தென் சம் ஹெல்ப் இன் ஃபார்மேஷன் ஆஃப் லைசோசோம்ஸ்னால் என்னங்கிறத பார்ப்போம் நெக்ஸ்ட்டு. அண்ட் தென் சம் ஆர் யூஸ்ட் இன் செல் வால் ஃபார்மேஷன். ஸோ இதுவும் வந்து நிறைய செக்ரேட் பண்ணும். மோஸ்ட் ஆஃப் தி ஆர்கனல்ஸ் வந்துட்டு தே மேட் செக்ரேட் கார்போஹைட்ரேட், லிப்பிட்ஸ் அந்த மாதிரி செக்ரேட் பண்ணும். ஸோ இது என்ன செக்ரேட் பண்ணுதுன்னா கார்போஹைட்ரேட் செக்ரேட் பண்ணுது. கார்போஹைட்ரேட்ஸ் தான் செல் வாலில் போய் இருக்கும். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்க்கும்போது செல் வாலோட கான்ஸ்டியூவன்ஸ் என்னென்னு பார்த்தோம். பாக்டீரியானா வந்து பெப்டிடோகிளைக்கன், ஃபங்கஸ்னால் கைட்டன் அந்த மாதிரி பார்த்தோம். அதெல்லாம் நத்திங் பட் கார்போஹைட்ரேட்ஸ் தான். பெப்டிடோகிளைக்கனும் சரி, செல்லுலோஸ், அதெல்லாம் கார்போஹைட்ரேட்ஸோட ஒரு ஃபார்ம், பாலிசாக்கரைட்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அது வந்து சம்டைம்ஸ் தே ஆர் செக்ரேட்டட் பை கோல்கி பாடிஸ். இதுதான் அதோட மேஜர் ஃபங்க்ஷன்னு கிடையாது, இதுவும் அது பண்ணும். மல்டி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், பட் முக்கியமான ஃபங்க்ஷன் பேக்கேஜிங். ஸோ அது வந்து ஃபோல்டிங், ஷேப் பண்ணுறது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். திஸ் வில் ஹெல்ப் இன் பேக்கேஜிங். கிளியர்? கோல்கி பாடிஸ் அண்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். நெக்ஸ்ட் ஒன் ரைபோசோம்ஸ். ஸோ ரைபோசோம்ஸ் ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணது ஜார்ஜ் பேலேட் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் ரைபோசோம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனலை டிஸ்கவர் பண்ணுறாரு. ஸோ மீனிங் என்னென்னா ரைபோசோம்ஸ் அப்படிங்கிறது இப்போ தான் பார்த்தோம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்குள்ளே சேர்ந்து இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம். ஸோ வாட் இஸ் இட் கால்? இஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இஸ் அசோசியேட்டட் வித் ரைபோசோம்ஸ்னா அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பேர் ஆர். ஸோ ஆரில் ஸ்டார்ட் ஆகும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். 2 types ஆஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பார்த்தோம். ரைபோசோம்ஸ் இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் what? It is called as what? 2 typesல ரைபோசோம் சேர்ந்து இருக்கு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல அப்படின்னா அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோட டைப் என்ன? It is rough or smooth? Super. Chengiz Khan, thank you. That's correct. Rough endoplasmic reticulum. இப்போ ரைபோசோம்ஸ் சுற்றி ஒரு மெம்ப்ரெயின் இருக்காது. இட் இஸ் நாட் அ மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல். அண்ட் ரைபோசோம்ஸ் எந்த வேலை மேக் ஆயிருக்கும்னா ப்ரோட்டீன்ஸ் அண்ட் நியூக்ளிக் ஆசிட்ஸ். நியூக்ளிக் ஆசிட்லுமே ரைபோஸ் நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிற நியூக்ளிக் ஆசிட் மூலமாக தான் அது உருவாயிருக்கு.
ரைபோசோம்ஸுங்கிறது. ஓகே, இப்போது ரைபோசோம்ஸ் 2 rounded subunits. இங்கே பிக்சரில் தெரிஞ்சால் it will have one subunit and another subunit. ஸோ அதில் நிறைய RNA molecules இருக்கும். ஸோ எத்தனை RNA இருக்குங்கிறத வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அண்ட் there are 2 types of ribosomes, 70S 80S அப்படின்ட்டு. ஸோ இது நத்திங் பட் ஒரு ரைபோசோமை செடிமெண்டேஷன் அப்படிங்கிற ப்ராசஸில் சப்ஜெக்ட் பண்ணுறாங்க அந்த ரைபோசோம் ஆர்கனலை. அப்போது அது எவ்வளோ வேகமாக செடிமெண்ட் ஆகுது அதுதான் அதோட மீனிங். அப்போது யூகாரியோட்டிக் செல் 80Sன்னு சொல்கிறது யூகாரியோட்டிக் செல்ஸ், 70S ரைபோசோம்ஸ் வந்து ப்ரோகாரியோட்ஸில் இருக்கும். இது வந்து இம்பார்ட்டன்ட். 70S ரைபோசோம்ஸ் எதில் இருக்கும் அப்படின்னா ப்ரோகாரியோட்ஸ். ஸோ அந்த ரைபோசோம்ஸை நம்ம செடிமெண்டேஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த கோஎஃபிஷியன்ட் வில் பி லெஸ். அண்ட் யூகாரியோட்ஸில் பண்ணுறோம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் வில் பி ஹை. ஓகே, as you can see in this picture, 2 சப்யூனிட், ஒரு ரைபோசோம் மாலிக்யூல் 2 சப்யூனிட் இருக்கும், மேலே ஒன்று கீழே ஒன்று, இப்படி தான் ரைபோசோம்ஸ் இருக்குது. அண்ட் 70Sல பார்த்தா மேலே வந்து 50S சப்யூனிட், கீழே வந்து 30S சப்யூனிட். அண்ட் 80Sல பார்த்தோன்னா மேலே 60S சப்யூனிட் அண்ட் கீழே 40S சப்யூனிட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 RNA தான் இருக்கும். இது வந்து ப்ரோகாரியோட்ஸில் இருக்கிறது 70S அண்ட் 3 RNA மாலிக்யூல். இங்கே இருக்கிறது 80S, 4 RNA மாலிக்யூல்ஸ் இருக்கும். அதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 70S ரைபோசோம் அண்ட் 80S ரைபோசோம்ஸ். 2 டைப்ஸ். ப்ரோகாரியோட்டிக் செல்ஸில் இந்த மாதிரி ரைபோசோம்ஸ் இருக்கும், யூகாரியோட்டிக் செல்ஸில் இந்த மாதிரி ரைபோசோம்ஸ் இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஃபங்க்ஷன் என்ன? அப்போவே சொன்னேன், நியூக்ளியஸில் டிஎன்ஏலேருந்து இன்ஃபர்மேஷனை எடுக்கிறது ரைபோசோம்ஸ். ஸோ என்ன பண்ணோன்னா டிஎன்ஏலேருந்து வர இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணும். அதுதான் ஸோ ஆர்என்ஏல ஆர்என்ஏ அப்படின்னு ஒன்று, மெசஞ்சர் ஆர்என்ஏ அப்படிங்கிற ஒரு இது வந்து இட் வில் ரீட் இட். ஸோ இது அந்த ப்ராசஸ் பேர் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ டிஎன்ஏலேருந்து இருக்கிற மெசேஜை ஆர்என்ஏக்கு மாற்றுற ப்ராசஸ் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ டிஎன்ஏல இருக்கிற மெசேஜை ஆர்என்ஏ அதுக்கு புரியுற மாதிரி மாற்றி இட் வில் பிரிங் இட். அதுதான் டிரான்ஸ்கிரிப்ஷனுங்கிற டேர்ம். இப்போது அந்த மெசேஜ் ப்ரோட்டீனாக மாறணும்ல, அதுதானே மேஜர் எய்ம். ஸோ டிஎன்ஏயோட இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டீனாக ஆகணும். அதுதான் மேஜர் ப்ராசஸ் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எம்ஆர்என்ஏக்கு அனுப்பிச்சாச்சு, அதாவது மெசஞ்சருக்கு அனுப்பிச்சாச்சு, இதுதான்ப்பா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த மெசஞ்சர் ஆர்என்ஏ என்ன பண்ணுன்னா அதை ப்ரோட்டீனாக மாற்றும். அது எங்கே நடக்குதுன்னா ரைபோசோம்ஸ். ஸோ அந்த எம்ஆர்என்ஏ ரைபோசோமில் போயிட்டு இட் வில் பி மேட் ஆஸ் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரோட்டீன்ஸாக மாறும். அதுதான் டிரான்ஸ்லேஷன். ஓகே, ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் சேர்ந்ததுன்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ். இந்த டிரான்ஸ்லேஷன் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தா ரைபோசோம்ஸில் தான் நடக்கும். ஓகே, ஸோ இந்த பிக்சர் பார்த்தா யூ கேன் கிளியர்லி சி. ஸோ இதுதான் ரைபோசோம். இங்கே தான் அந்த மெசஞ்சர் ஆர்என்ஏ வந்து ப்ரோட்டீனை கொடுக்குது. இப்படி சேர்ந்து ப்ரோட்டீன்ஸ் கோடான்ஸ் அமினோ ஆசிட் சேர்ந்து 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 ப்ரோட்டீன்ஸாக வெளில வரும். ஸோ அமினோ ஆசிட்ஸ் இதுதான் அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்து சேர்ந்து இட் வில் பிகம் அஸ் அ ப்ரோட்டீன் மாலிக்யூல். இது நடக்கிறதுக்கு ரைபோசோம்ஸ் வேணும். ஸோ ரைபோசோம்ஸோட மேஜர் ஃபங்க்ஷன், தே சிந்தசைஸ் ப்ரோட்டீன். தே ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் ப்ரோட்டீன் ஃபேக்ட்ரி ஆஃப் செல். அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் ஹவு ரைபோசோம்ஸ் ஒர்க். ஸோ அதில் மெயின் இதுவே டிரான்ஸ்கிரிப்ட் ஆகி வந்த மெசேஜை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் கொடுக்குது. இட் இஸ் லைக் அ கன்ஸ்ட்ரக்ஷன் ஹவுஸ். வீடு தருது, இந்த இடத்துல நீ ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அது இடம் கொடுக்குது. ஸோ மெசஞ்சர் ஆர்என்ஏ வந்து ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணி வெளில அனுப்புது. அமினோ ஆசிட்ஸ்லாம் சேர்ந்ததுனாலே ப்ரோட்டீன்ஸ். மேக்ரோ மாலிகூல்ஸ் பார்க்கும்போதே பார்த்தோம், நிறைய அமினோ ஆசிட் சேர செயின் ஃபார்ம் ஆகுதுன்னா ப்ரோட்டீன்ஸ். ஸோ அது எங்கே நடக்கும்னா ரைபோசோமில் தான் நடக்கும். இதுதான் இதோட மேஜர் ஃபங்க்ஷன். ஸோ இப்படி வர ரைபோசோம்ஸை தான் ப்ரோட்டீன்ஸை தான் பேக்கேஜ் பண்ணுறது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், பேக்கேஜ் பண்ணி ஃபோல்டு பண்ணுறது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், பேக்கேஜ் பண்ணி வெசிக்கல்ஸ்குள்ளே அமுத்தி அனுப்புறது கோல்கி பாடிஸ். கிளியர்? Next organelle, important organelle is mitochondria. So mitochondriaனாலே ஒரு ஃபேமஸான டேர்ம் சொல்லுவோம். Every year we would have learned. What is the other name of mitochondria? It is called as what? What is the other name for mitochondria? நிறைய பாட்டி படிச்சிருப்போம் சின்ன வயசுலேருந்தே இந்த டேர்ம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். மைட்டோகாண்ட்ரியா இஸ் கால்ட் டேஷ் ஆஃப் தி செல் அப்படின்ட்டு. கரெக்ட், பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல்.
ஓகே, இது ஏன் பவர் ஹவுஸ்னு சொல்கிறாங்கன்னு தெரியுமா? வை இஸ் இட் கால் பவர் ஹவுஸ்? நம்ம உடம்புல நிறைய எனர்ஜி ரிலேட்டட் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிற ரியாக்ஷன். இப்போ சாப்பிட்ற ஃபுட்டு எனர்ஜியாக மாறும். ஸோ அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் எங்கே நடக்கும்னு பேசிக்காக பார்த்தா மைட்டோகாண்ட்ரியாவில் தான். அதனால தான் இவரை வந்து நம்ம பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். கரெக்ட். ஸோ ரியாக்ஷன்ஸ், என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ்? இப்போ சாப்பிட்ற ஃபுட்டு அது வந்து நான் அப்போவே நியூட்ரியன்ஸ் சாப்டர் பார்க்கும்போதே சொன்னேன். சாப்பிட்ற ஃபுட் அல்டிமேட்லி குளுக்கோஸாக ஆகும். குளுக்கோஸ் கடைசியில் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த எனர்ஜி மாலிக்யூல் தான் ஏடிபின்னு சொல்லுவாங்க உடம்புக்குள்ளே. அதாவது அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு மாலிக்யூல். அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட் அது எங்கே அந்த சாப்பிட்ற ஃபுட் இட் பிகம்ஸ் ஏடிபி. இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து செல்குள்ளே தான் நடக்கும். அதில் முக்கியமாக நிறைய எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுற ரியாக்ஷன்ஸ் எங்கே நடக்கும்னா மைட்டோகாண்ட்ரியா. அதனால தான் இட் இஸ் கால்ட் அஸ் பவர் ஹவுஸ். எனர்ஜி கொடுக்குது, பவர் அதிகமாக ரிலீஸ் பண்ணுற இடத்துனால தான் அது பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் இதை கோலிக்கர் அப்படிங்கிறவர் தான் அப்சர்வ் பண்ணுறாரு. அதுக்கு பயோபிளாஸ்ட் அப்படின்னு ஒரு நேம் கொடுக்குறாங்க. அது வந்து ஆல்ட்மேன். ஸோ ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பை கோலிக்கர் அண்ட் தென் பயோபிளாஸ்ட்னு சொல்கிறது ஆல்ட்மேன். ஃபைனலி மைட்டோகாண்ட்ரியாங்கிற நேம் கொடுக்குற ஒரு பேர் பெண்டா. ஸோ யார் எந்தெந்த நேம்ஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியணும். ஓகே, ஸோ இதுவும் ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா மைட்டோகாண்ட்ரியா 2 மெம்பரேன் இருக்கும். அவுட்டர் மெம்பரேன், இன்னர் மெம்பரேன்ட்டு 2 மெம்பரேன் இருக்கும். உள்ளுக்குள்ள மேட்ரிக்ஸ், லேயர் இஸ் ஃபில்டு வித் மேட்ரிக்ஸ். இப்போது இந்த பென்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் கிறிஸ்டேன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டே. ஓகே, ஸோ ஃபைன். இந்த இடத்துல நிறைய வாட் யூ கால் சிந்தசைஸ் ஹார்மோன் சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு சில பார்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இந்த மேட்ரிக்ஸ்குள்ளே தான் இருக்கும். மேட்ரிக்ஸ்குள்ளே தான் எனர்ஜி ப்ரொடியூசிங் நடக்கும். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். கரெக்ட் சுசித்ரா. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படின்னா என்னென்னா, இப்போது சாப்பிட்ற ஃபுட்டு வந்து நிறைய ரியாக்ஷன்ஸ்குள்ளே போய் நடுவில் நிறைய என்சைம்ஸ் வெளில வரும், கோஎன்சைம்ஸ் வெளில வரும் ரியாக்ஷன்ஸில். அந்த என்சைம்ஸ்லாம் தான் இட் வில் பிகம் ஏடிபி. ஸோ இதுக்குள்ளே ஏடிபி சிந்தசைஸ் பண்ணுறதுக்குன்னே ஒரு பல்பு மாதிரி ஒன்று இருக்கும். அதுதான் அந்த என்சைம்ஸ் அதெல்லாம் ரிசீவ் பண்ணி ஏடிபி கொடுக்குது. ஸோ எங்கே நடக்குதுன்னு பார்த்தா மேட்ரிக்ஸ்குள்ளே தான் நடக்கும். தட் இஸ் வை மைட்டோகாண்ட்ரியா இஸ் கால்ட் பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல். ஆல் தி ரியாக்ஷன்ஸ், அது கிளைகோலைசிஸ்னு சொல்லுவாங்க, கிரெப் சைக்கிள்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னென்னா ஹவு எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸுங்கிறது தான் அந்த சைக்கிள்ஸ். ஃபேட் சாப்பிட்றோன்னா அந்த ஃபேட் மாலிக்யூல் எப்படி எனர்ஜியாக மாறுது, கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோன்னா அந்த கார்போஹைட்ரேட் எப்படி எனர்ஜியாக மாறுது, அந்த சைக்கிள் எல்லாம் இங்கே நடக்கும், செல்குள்ளே நடக்கும். நிறைய எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுற சைக்கிள் வந்து மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே நடக்கும். சம் சைட்டோபிளாசமில் கூட நடக்கலாம். சிலது சைட்டோபிளாசம் வெளியே நடக்கும், சிலது மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே வந்து இந்த ரியாக்ஷன்ஸ் நடக்கும். தட் இஸ் வை திஸ் பிளேஸ் வேர் ஏடிபி கம்ஸ் அவுட். எங்கன்னா மேட்ரிக்ஸில். மேட்ரிக்ஸில் தான் ஏடிபி வெளியில் வருது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் பவர் ஹவுஸ். கிளியர் ஹவு மைட்டோகாண்ட்ரியா ஹெல்ப்ஸ் இன் ப்ரொடியூசிங் எனர்ஜி. ஓகே, ஸோ மைட்டோகாண்ட்ரியா வந்து அதில் எல்லாமே இருக்கும். ப்ரோட்டீன்ஸு, லிப்பிட்ஸு, என்சைம்ஸ், ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவையான என்சைம்ஸு எல்லாமே மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கும். RNA, DNA, 60 different types of enzymes இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் there are many more enzymes there. Okay, fine. Okay, so they provide energy to the cells and ATP generation. That's what we discussed. எப்படி அது ATP ப்ரொடியூஸ் பண்ணோன்னா அந்த ரியாக்ஷன்ஸ்லேருந்து வர என்சைம்ஸ்லேருந்து ஏடிபியாக மாத்திர அந்த ஏடிபியை சிந்தசைஸ் பண்ணுறது தான் ஏடிபி சிந்தேஸ் அப்படிங்கிற என்சைம் மேட்ரிக்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஏடிபிங்கிறதுனா நம்ம யூஸ் பண்ணுற எனர்ஜியோட பேசிக் யூனிட். ஏடிபி அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட் அப்படிங்கிற மாலிக்யூல் தான். கிறிஸ்டேனா தான் இந்த லேயர் இந்த மாதிரி ஃபோல்டாக இருக்கும் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள. ஸோ தட் பார்ட் இஸ் கால் கிறிஸ்டே. மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே இருக்கிற அந்த ஃபோல்டட் லேயர்ஸ்லாம் தான் கிறிஸ்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வழியாக மூவ் பண்ணி அங்கே தான் இந்த ஏடிபி சிந்தேஸ் என்சைம்ஸ் எல்லாம் அந்த இது கிறிஸ்டேக்குள்ளே தான் இருக்குது. கிறிஸ்டே எங்கே இருக்குன்னா மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்குது. மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்குள்ளே கிறிஸ்டே இருக்குது. ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர். ஒரு அவுட்டர் மெம்பரேன், ஒரு இன்னர் மெம்பரேன். இன்னர் மெம்பரேன்குள்ளே இருக்கிறது தான் மேட்ரிக்ஸ். அந்த மேட்ரிக்ஸ்குள்ளே கிறிஸ்டே. கிறிஸ்டேல தான் அந்த என்சைம்ஸ்லாம் இருக்குது விச் ப்ரொடியூஸ் ஏடிபி. கிளியர்? ஃபைன். ஸோ இன்னைக்கு we will try to solve some questions இப்போ டிஸ்கஸ் பண்ண வரைக்கும். ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த ரீஜன்லேருந்து என்ன கேட்டிருக்காங்கன்ட்டு கெஸ் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இட் வில் பி வெரி ஈஸி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which cell organelle has its own DNA and ribosome? Okay, leucoplast, chromoplast, cell vacuole, mitochondria.
whole DNA and ribosomes இருக்கிறது எந்த ஆர்கனல்னு பார்த்தா it is mitochondria. சில நியூக்ளியஸ் தவிர சில செல்ஸில் சில ஆர்கனல்ஸில் அதுக்குள்ளேயும் டிஎன்ஏ இருக்கும். ஸோ அப்படி வந்து எவால்வ்டான ஆர்கனல் எதுன்னு பார்த்தா மைட்டோகாண்ட்ரியா தான். ஸோ மைட்டோகாண்ட்ரியாவில் டிஎன்ஏவும் இருக்குது, ரைபோசோம்ஸும் இருக்குது. ஸோ எதுக்கு கூட டிஎன்ஏ ரைபோசோம்ஸ் இருக்குன்னா அங்கேயும் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகும். நான் சொன்னேன் மோஸ்ட் ஆஃப் தி ஆர்கனல்ஸில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகுற ப்ராசஸ் நடக்கும். ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகும், இல்லைனா கார்போஹைட்ரேட் சிந்தசிஸ், லிப்பிட் சிந்தசிஸ், ஸோ அந்த மாதிரி நடக்கும். ப்ரோட்டீன் சிந்தசிஸ் மீனிங் என்னன்னா அந்த அமினோ ஆசிட் எல்லாத்தையும் சேர்க்கறது. கார்போஹைட்ரேட்னா குளுக்கோஸ் மாலிக்யூல்ஸ் இல்லை ஃப்ரக்டோஸ் மாலிக்யூல்ஸை சேர்த்து ஒரு பெரிய செயின் பண்ணுறது. இந்த மாதிரி அதெல்லாம் அந்த ரியாக்ஷன்ஸ் அந்த ஆர்கனல்ஸ்குள்ளே நடக்கும். அப்போது மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளேயும் டிஎன்ஏ ரைபோசோம்ஸ் இருக்கும்போது இட் மைட் ஆல்சோ சம்டைம்ஸ் ரிசல்ட் இன் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஓகே, கரெக்ட், வெரி குட், மோஸ்ட் ஆஃப் யூ காட் இட் ரைட். மைட்டோகாண்ட்ரியா. In normal cells, the process of the flow of genetic information from DNA to RNA is called. Okay. டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏவாக மாறுற ப்ராசஸ் என்ன, இது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். வாட் இஸ் தி ஆன்சர்? டிரான்ஸ்போர்ட்டேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லோகேஷன், டிரான்ஸ்லேஷன். டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏவாக மாற்றுற ப்ராசஸ் என்னது? அந்த இன்ஃபர்மேஷனை what is it called? Is it transportation? Transportation சொன்னேன்னா இப்போ டிஸ்கஸ் பண்ணோம் இதை கிளாஸில். Two terms we discussed. It's not transportation. Transcription. டிஎன்ஏ இன்ஃபர்மேஷன் ஆர்என்ஏவாக மாற்றுறதுக்கு பேர் டிரான்ஸ்கிரிப்ஷன்னு சொன்னேன். அந்த ஆர்என்ஏ ப்ரோட்டீனாக மாறுறது தான் டிரான்ஸ்லேஷன். ரெண்டு ப்ராசஸ் சொன்னோம், டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் அப்படின்ட்டு. வெரி குட், மோனிகா காட் இட் கரெக்ட், டிரான்ஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட் ஒன். Which of the following cell organelles is responsible for storage, modification and packaging of products in vesicles? Okay, so packaging, modification, storage. எந்த organelle? எது? Which organelle is responsible? Mitochondria, plastids, Golgi apparatus, endoplasmic reticulum. The answer is transcription. Transcription தான் அந்த process, transportation கிடையாது. Transcription, translation, அது ரெண்டு தான் ப்ராசஸ்ஸே. ஃப்ரம் டிஎன்ஏ டு ஆர்என்ஏ இட் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஆர்என்ஏவை ப்ரோட்டீனாக மாற்றுறது டிரான்ஸ்லேஷன். ஒன்லி டூ ப்ராசஸ். ஓகே, பேக்கேஜிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இன் வெசிக்கல்ஸ். ஸோ வெசிக்கல்ஸாக எங்கேருந்து ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். இஸ் இட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்? மோனிகா, அங்கேயா வெசிக்கல்ஸ் வந்தது? ஓகே, ஸோ what is the answer? மாடிஃபை பண்ணி வெசிக்கல்ஸில் ரிலீஸ் பண்ணணுன்னு சொன்னது எந்த ஆர்கனல்? சூப்பர், கோல்கி apparatus. கோல்கி apparatus தான் அது வெசிக்கல்ஸாக ரிலீஸ் பண்ணும். கரெக்ட், மோனிஷா, பாலாஜி, பொன்ராசு, சூப்பர், வெரி குட். நெக்ஸ்ட் ஒன். Which of the following are cellular structures responsible for protein synthesis? ஸோ ப்ரோட்டீன் சிந்தசிஸ்ங்கிறது என்ன சொன்னேன்? அந்த அமினோ ஆசிட்லாம் சேர்ந்து ஒரு ப்ரோட்டீன் செயினாக வரும், அதுதான் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். அது எங்கே நடக்குதுன்னு கேட்குறாங்க. விச் இஸ் ரெஸ்பான்சிபிள்? லைசோசோம்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி apparatus, ரைபோசோம்ஸ். எது அந்த கன்ஸ்ட்ரக்டிங் ஹவுஸ்? இந்த இடத்துல தான் வந்து அந்த எம்ஆர்என்ஏ வந்து ரீச் ஆகி ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ விச் ஹவுஸ் இஸ் தட்? Which house is responsible for protein synthesis? Which organelle? Correct, ribosomes. Ribosomes தான் constructing house. Ribosomes தான் ஒரு amino acid ஆட் ஆகி அது செயினா மாறும். Ribosomes is the answer. Super, very good. Next, Dash was the first person who discovered cells. Okay, cells first discover பண்ணது யாரு? Fleming, Francis Crick, Ernest Rutherford, Robert Hooke. Okay, easy question. யார் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணா? யார் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணாங்க செல்ஸை? Who discovered cells? Who did it? இது நம்ம we also discuss செல்ஸோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் செல்னா என்ன, யார் டிஸ்கவர் பண்ணாங்க, எப்படி வந்தது அப்படிங்கிறதுல we saw his name. இவர் பேர் பார்த்தோம். Who discovered it? 5.
Hooke, very good, correct. Robert Hooke. Okay. Fine. So, what are all we discussed? Enala organelles we discuss panno. First we saw. First, what organelle did we see? Enala organelles இன்னைக்கு பார்த்தோம் அதோட functions என்ன ஷார்ட்டா endoplasmic reticulum function protein transport or protein modification and then it transport பண்ணும் நியூக்ளியஸ்ல இருந்து வாங்கி அது transport பண்ணும் மேஜரா அதுக்கப்புறம் இன்னும் further modification of protein பண்ணி அது vesicles குள்ள பேக் பண்ணி அனுப்புறது Golgi bodies correct ribosome ஓட function என்னது So what is the major function of ribosome nu keta protein synthesis da and இடத்துல தான் protein synthesis ஆகுற ஒரு construction house அதான் ribosomes okay then what we saw finally we saw mitochondria ஓட major function power house அதாவது energy கொடுக்கும் எதனாலனா mitochondria அதுங்க தான் இந்த ATP producer reactionsல அங்க தான் நடக்குது so mitochondria is called the powerhouse of the cell clear so different organelles oda parts paatho cis phase trans phase la endha part cis phase trans phase la endha organelle odadu sister ne endha organelle cristae endha organelle so and organelles oda part enna nu theriyano okay so recall and if you have any doubts please put it in the comment section we'll discuss and pdf again link click pannunga you can get the free materials register panningna you will get it so please click on the link and register okay so if you have any doubts you might ask now doubts edha irundha kekkalam இந்த மாதிரி previous year questions தான் discuss பண்ணோம் so இந்த knowledge is enough if இது யார் பண்ணாங்க அதோட functions என்ன அதோட structure கொஞ்சம் depth-ஆ பார்த்தா போதும் okay so any doubts anybody doubts ஏதாவது இருக்கா remaining organelles next video la paakalam still other organelles are there plastids lysosomes la adoda functions enna paapom so keep recalling it enna function yaru kandupidichaanga fact sometimes andha mari factual questions kekla adu recall pannikonga okay so no doubts means we will end it திருப்பி இன்னொரு வீடியோல நான் திருப்பி சந்திக்கிறேன் okay thank you